ரைட். ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரோட லெக்சர் 1ல நம்ம இருக்கோம். டாபிக்கோட பேரு தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் முழுக்க முழுக்க டெம்பரேச்சரையும் ஹீட்டையும் மட்டும் பத்தி தான் படிக்க போறீங்க. ரைட்டா? இப்போ உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. பழைய லெக்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஒரே நிமிஷம். ரைட். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஸ்கேல் இன்டு அனதர். ஒரு ஸ்கேல்ல இருந்து இன்னொரு ஸ்கேலுக்கு எப்படி சார் மாத்துறது? இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் ஹீட் யாரு, டெம்பரேச்சர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹீட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. ஹீட் வந்து இது ஒரு எனர்ஜி. கைண்ட் ஆஃப் எனர்ஜின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டெம்பரேச்சர்னா என்னங்க சார்? ஸோ மெஷர் ஆஃப் ஹீட். மெஷர் ஆஃப் ஹீட் அப்படின்னா இப்போ எவ்வளோ நம்ம ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரி, 37 டிகிரி, எவ்வளோ ஃபீவரா இருக்கு, ஸோ 95 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருக்கு. அப்ப டெம்பரேச்சர் இஸ் நத்திங், தட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹீட். மெஷர் ஆஃப் ஹீட். டெம்பரேச்சர் அப்படின்னா மெஷர் ஆஃப் ஹீட். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது என்னென்ன டெம்பரேச்சர்ஸ், என்னென்ன யூனிட்ல நம்ம மெஷர் பண்ணுவோம்? டிகிரி சென்டிகிரேடா, டிகிரி ஃபாரன்ஹீட் பார்த்துருப்பீங்க. ராய்மர் கேள்விப்பட்டிருப்பேன்னு தெரியல, இல்லைன்னா இப்பதான் படிக்கிறீங்க. ரான்கின், ஆர்ஏ, கெல்வின். உனக்கு தெரிஞ்ச யூனிட் நான் சொல்லவா? டெம்பரேச்சரு நம்ம ரூம் எல்லாம் எவ்வளோ டெம்பரேச்சர்னு கேட்டா 27 டிகிரி. உன் பாடி டெம்பரேச்சர் என்னப்பா? 36 டிகிரி. டிகிரி சென்டிகிரேட் நீங்க காலங்காலமா படிச்சுட்டு இருக்கிறது. ஃபாரன்ஹீட்டு டாக்டர்கிட்ட போறீங்க, என்ன ஜுரம் இவ்வளோ அதிகமா இருக்கு, 104 டிகிரி இருக்கு அப்படின்னா அவர் எதுல சொல்றாரு? ஃபாரன்ஹீட்ல சொல்றாரு. நீ நினைக்கிற மாதிரி டிகிரி சென்டிகிரேட்ல சொல்லியிருந்தாருன்னா நீ போய் சேர்ந்துட்டன்னு அர்த்தம். அதாவது உன் பாடி கொதிச்சிட்டு இருக்கு தண்ணி மாதிரின்னு அர்த்தம். கெல்வின் எங்க யூஸ் பண்றதுன்னா ஃபேக்டரிஸ், கம்பெனிஸ் எல்லாம் கெல்வின். ராய்மரும் ரான்கினும் இன்னைக்கு நீங்க புதுசா கத்துக்க போறீங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு ரெண்டு வார்த்தை சொல்றேன். எல்எஃபினா என்னங்க சார்? லோயஸ்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். லோயஸ்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இப்ப நம்ம ஸ்கேல் இருக்குல்ல, இப்ப நம்ம ஒரு 1 ஃபீட் ஸ்கேல் இருக்குல்ல, அதுல மினிமமா ஒரு கோடு எவ்வளோ? 1 மில்லிமீட்டர். கரெக்டா? கீழே இருக்கிறது 0, மேல இருக்கிறது 30 சென்டிமீட்டர். 1 ஃபீட் ஸ்கேல்ல சொல்றேன். ரைட்டா? அதே மாதிரி டிகிரி சென்டிகிரேட் ஸ்கேல்ல எல்எஃப்பி பாத்தீங்கன்னா 0 டிகிரி, யூஎஃப்பி பாத்தீங்கன்னா 100 டிகிரி. உங்களுக்கே நல்லா தெரியும், டிகிரி சென்டிகிரேட்ல மினிமம் 0, மேக்ஸிமம் 100. அப்ப நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எவ்வளவு இருக்கும்? நம்பர் ஆஃப் டிவிஷன், ஒரு கோடு 1, அப்ப 100 கோடு இருக்குமா? நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால ஃபார்முலாக்குள்ளார போக முடியும். கத்துக்கலாமா ஜாலியா? ரைட். டீடைலா இந்த அர்த்தம் மட்டும் கத்து கொடுத்துறேன். டிகிரி சென்டிகிரேட், லோ எல்எஃப்பி 0, யூஎஃப்பி 100, நம்பர் ஆஃப் டிவிஷன் 100. ஃபாரன்ஹீட் சார், ஃபாரன்ஹீட் ஸ்கேல் டாக்டர் வச்சிருப்பாங்கல்ல, அதை வாங்கிப்பாரு. ரொம்ப லோயஸ்ட் 30 கிளாஸ் கவனிங்க, 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்பர் பாத்தீங்கன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் 180. கெல்வின் லாஸ்டா இருக்கு, லோயஸ்ட் 273.15, அப்பர் வந்து 373.15. நம்பர் ஆஃப் டிவிஷன் 100 தான். ஏன்னா டிகிரி சென்டிகிரேடும் 100 தான் வரும், கெல்வினும் 100 தான் வரும். ஒரு டிகிரி அதிகமாச்சுன்னா ஒரு கெல்வின் அதிகமாகும். நல்லா கத்துக்கோங்க. ஒரு டிகிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு கெல்வின் அதிகமாகும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பின்னாடி சொல்லி தரேன். சார் ராய்மரோட மினிமம் எவ்வளவு சார்? 0 டிகிரி ராய்மர். மேக்சிமம் எவ்வளவு சார்? 80 டிகிரி ராய்மர். அப்படின்னா இங்க 80. ரான்கின், ரான்கினோட மினிமம் 460, மேக்சிமம் 672. இதோட டிஃபரன்ஸ் 212. இத்தனை கோடு இருக்கும், நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். ரைட்டா? முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டீடைல்ல யாரோட உதவியுமே இல்லாத ஃபார்முலா நீங்களா கிரியேட் பண்ணலாம். படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு நம்ம எத்தனை ஸ்கேல பயன்படுத்த போறோம்? டிகிரி சென்டிகிரேட், டிகிரி ஃபாரன்ஹீட், ராய்மர், ரான்கின், கெல்வின். உங்களுக்கு பழக்கப்பட்டது இந்த 3 பேர் தான். புதுசா இன்னைக்கு படிக்கிறது ராய்மரும் ரான்கினும் படிக்கிறீங்க. எல்லா ஸ்கேல்லையும் லோயஸ்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எப்படி இருக்கும், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கத்துக்கணும்.
நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் கத்துக்கணும். ரைட்டா? நான் பார்த்துக்கிட்டீங்களா எல்லாத்தையும்? ஓகே. இப்போ ஒரு சூப்பரான விஷயம். 27 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 127 டிகிரி சென்டிகிரேட் போனா 100 டிகிரி சென்டிகிரேட் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? 27ல இருந்து 127. 27 டிகிரின்றது எத்தனை கெல்வின்? 273ஓட ஆட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, டிகிரி சென்டிகிரேட கெல்வினா மாத்தணும். கரெக்டா 300 கெல்வின். உங்களுக்கு தெரியுமா? 27 டிகிரி தான் 300 கெல்வின். 127 டிகிரி 400 கெல்வின், 400 கெல்வின். அப்ப டிஃபரன்ஸ் 100 கெல்வின். சார் புரிஞ்சிருச்சு. ஒரு கெல்வின் இன்க்ரீஸ் ஆனா ஒரு டிகிரி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன அர்த்தம்? நான் 27ல இருந்து 28க்கு போனா 300ல இருந்து 301க்கு போகும். 300ல இருந்து 301, 27ல இருந்து 28. அப்ப ஒரு டிகிரி இன்க்ரீஸ் ஆனா ஒரு கெல்வின் இன்க்ரீஸ் ஆகும். சேஞ்ச் இன் கெல்வினும் சேஞ்ச் இன் டிகிரி சென்டிகிரேடும் ஈக்குவல். இப்ப இனிமேல் உங்க கொஸ்டின் பேப்பர்ல 10 டிகிரி சென்டிகிரேட் சேஞ்ச் ஆகுது, அதாவது 27ல இருந்து 37க்கு போகுதுன்னு சொன்னாங்கன்னா இதை நீ கெல்வின்ல மாத்திலாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா 10 கெல்வின் சேஞ்ச் ஆகுது. ரைட்டா? அங்க போய் சம் கஷ்டப்படக்கூடாதுன்னா இங்கேயே சொல்லிட்டு இருக்கேன். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அப்போ ஒரு டிகிரி இன்க்ரீஸ் ஆனா ஒரு கெல்வின் இன்க்ரீஸ் ஆகும். 100 டிகிரி இன்க்ரீஸ் ஆனா 100 கெல்வின் இன்க்ரீஸ் ஆகும் சென்டிகிரேட்ல. ரைட் சார். இந்த ஒரு ஸ்கேல்ல இருந்து எப்படி இன்னொரு ஸ்கேலுக்கு மாத்துறது? கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஸ்கேல் இன்டு அனதர் ஸ்கேல். பை இந்த இதுக்கப்புறம் வர எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கத்துக்கிறீங்களா? கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஸ்கேல் இன்டு அனதர் ஸ்கேல். ரைட். வர்ஷிகா குட் ஈவினிங் பா. மீதி எல்லாரும் ரிசீவ் பண்றேன். கிருத்திக் குட் ஈவினிங் பா. பா லாஸ்டா சுகுணா நேம்ல இருக்கிற ஸ்டூடண்ட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். பா யானனா பா. ரைட். சரி பா. கத்துக்கோங்க, லாஸ்டா பேசலாம். கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஸ்கேல் இன்டு அனதர். ஒரு ஸ்கேல்ல இருந்து கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஸ்கேல் இன்டு அனதர். எப்படி சார் டிகிரி சென்டிகிரேட கெல்வினா மாத்துறது? எப்படி ஃபாரன்ஹீட்டை கெல்வினா மாத்துறது? எப்படி ராய்மரை வேற ஒண்ணா மாத்துறது? அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சூப்பரான ஐடியா நிறைய இருக்கு. பாத்துருவோமா? இங்க வாருங்களேன். ரீடிங் ஆன் எனி ஸ்கேல். இல்லைன்னா இந்த ரொம்ப டீட்டெயில்டா உள்ள போல, நான் டைரக்டா ஃபார்முலா போட்டுறேன். ஐயோ பா, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். பென் எழுதல. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப்பா. பா ஒரே நிமிஷம். உனக்கு ஸ்கிரீன் தெரிஞ்சிருக்காது. ரைட். என்டையர் ஸ்கிரீன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோ. ஏரபல் சொல்லு. ஸ்கிரீன் கிளியரா? எஸ் சார். எஸ் சார். கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஸ்கேல் இன்டு அனதர். ஒரு ஸ்கேலை எப்படி சார் இன்னொரு ஸ்கேலா மாத்துறது? இதோட ஜெனரல் ஈக்குவேஷன் ரீடிங் ஆன் எனி ஸ்கேல், ரீடிங் ஆன் எனி ஸ்கேல் மைனஸ் எல்எஃப்பி பை ஒரு நிமிஷம் யூஎஃப்பி மைனஸ் எல்எஃப்பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் ஸ்கேல். ரீடிங் ஆன் எனி ஸ்கேல் மைனஸ் எல்எஃப்பி யூஎஃப்பி மைனஸ் எல்எஃப்பி. இப்போ டிகிரி சென்டிகிரேட் எடுத்துக்கலாமா? சியோட எல்எஃப்பி எவ்வளோ? 0. சியோட யூஎஃப்பி 100 மைனஸ் 0 100. கரெக்டா? இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்? மேல ஒரு டேபிள் போட்டேன்ல, இந்த டேபிள்ல இருந்து பாருங்க. எல்எஃப்பி 0, யூஎஃப்பி 100, ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் 100. ஃபாரன்ஹீட் பாருங்க, 32, 212, 180. அப்படி ஈக்குவல் போட்டுக்கும். F minus 32 by 180. கரெக்டா? F minus 32 by 180. மூணாவது கெல்வின் பாருங்க. கெல்வினோட எல்எஃப்பி எவ்வளோ? 273.15 பை ஒரு 100. ராய்மர் பாருங்க. ராய்மரோடது 0 பை ஒரு 80. ரான்கினோடது RA, அதோட எல்எஃப்பி 460, 612, 460, 212ல லாஸ்டா 212 தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இங்க வாங்க. 212. ரைட்டா? ஸோ இப்படிதான் அந்த ஃபார்முலாவை கிரியேட் பண்ணியிருக்காங்க.
ஒரு ஸ்கேல்ல இருந்து இன்னொரு ஸ்கேல் எப்படி மாத்தணும் C/5 இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க கீழே இருக்குது எல்லாம் 20 அடிங்க C/5 இங்க 9 5 4 10.2 அப்ப ஃபைனலா நாங்க என்ன சார் தெரிஞ்சுக்கணும் C/5 F minus 32/9 K minus 273.15/5 R by 4 RA minus 460/10.2 இதுதான் ஐடியா அப்போ ஒரு ஸ்கேல இன்னொரு ஸ்கேலா எப்படி மாத்துறது இப்போ அடிக்கடி கேட்குற சம்மு ஆலன்ல ஃபர்ஸ்ட் 9 சம்மு இந்த ஃபார்முலால தான் வரும் நான் போட்டு காட்டுறேன் கேடிஜி சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிரு ஜேஇயோட மெயின் சம்மு நான் வேணா அனுப்பி விடுறேன் அதுல இருக்கிறத ட்ரை பண்ண ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஃப்ரீயா இருக்கும்போது ஒர்க் பண்ணு வேற வழியே இல்லை நீ இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் படிக்கிறீங்க பட் பழைய பேப்பர் படிச்சது தான் நல்லது C/5 F minus 32/9 ஃபார்முலா கூட படிச்சுட்டு வந்துரு ஃபர்ஸ்ட் சம் கத்துக்கிட்டீங்க K minus 273.15/5 R by 4 RA minus 460/10.2 கத்துக்கிட்டீங்களா ரைட் சார் ஒரு சம் ஒன்று போட்டு காட்டுங்களேன் இப்போ ஒரு பேஜுக்கு இப்போ ஃபாரன்ஹீட் வந்து ஒரு 72ன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஈக்குவலா சென்டிகிரேட் எவ்வளவு சார் 72 டிகிரி ஃபாரன்ஹீட் எவ்வளவு சென்டிகிரேட் இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க டிகிரி சென்டிகிரேட் ஃபாரன்ஹீட் தான் ரிலேட் பண்றாங்க அப்ப ஃபார்முலா பாருங்க 1 hour 12 minutes C/5 F minus 32/9 C தெரியாது by 5 F 72 minus 32/9 அப்போ C equal to 40 into 5 by ஒரு 9 கரெக்டா 72 minus 32 40 5 அந்த பக்கம் போயிடும் by 9 சால்வ் பண்ணீங்கன்னா ஸோ இது 9 9 4 36 மீதி 4 40 திரும்பி 4 36 4.44 அப்படி போயிட்டே இருக்கும் ஏன்னா 20க்கு சைபர் மீதி 2 ஏன்னா 20 22 ஓகே கிட்டத்தட்ட 22 டிகிரி சென்டிகிரேட் ஈக்குவல் டு 72 டிகிரி ஃபாரன்ஹீட் ரொம்ப சிம்பிள் பாரு ஒரு ஸ்கேல எப்படி இன்னொரு ஸ்கேலா மாத்துறது டிகிரி சென்டிகிரேட்டை எப்படி ஃபாரன்ஹீட்டா மாத்துறது ஃபாரன்ஹீட்டை எப்படி டிகிரி சென்டிகிரேட்டா மாத்துறது இப்ப ஒரு ஒரு கொஷின் ஒண்ணு டிகிரி சென்டிகிரேடும் ஃபாரன்ஹீட்டும் எந்த டெம்பரேச்சர்ல ஈக்குவலா இருக்கும் ஒரே ஒரு டெம்பரேச்சர்ல தான் ஈக்குவலா இருக்கும் நான் சொல்லி தரவா -40 டிகிரி சென்டிகிரேட்னா -40 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படியே வரும் நம்ப மாட்டோம் சார் அப்படின்னா இங்க பாருங்க C/5 F minus 32/9 ஒன்னு Fக்கு -40 கொடு இல்ல Cக்கு -40 கொடு இப்ப Cக்கு நான் -40 கொடுக்குறேன் -40/5 F minus 32/9 8 5 40 8 9 72 F minus 32 minus 72 plus 32 equal to F 40 டிகிரி சூப்பரா இல்ல அப்ப 40 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் 40 டிகிரி சென்டிகிரேடுக்கு ஈக்குவலா இருக்கும் 40 டிகிரி சென்டிகிரேட் ஈக்குவல் டு 40 டிகிரி ஃபாரன்ஹீட் இப்போ இந்த ஸ்கேல் பாருங்களேன் ரெண்டு ஸ்கேல் யாரை வேணாலும் ரிலேட் பண்ணலாம் மறுபடியும் உனக்காக ஒரு டைம் ஃபார்முலா எழுதுனேன் என் கூட படிச்சிரு C/5 F minus 32/9 K minus 273.15/5 ஒரு நிமிஷம் 15/5 R by 4 RA minus 10.6 சாரி 4 RA minus என்ன பாரணும் RA minus 460 460 by 10.6 இப்ப கெல்வின் கொடுத்துட்டு ராய்மர் கேட்கலாம் ராய்மர் கொடுத்துட்டு ரான்கின் கேட்கலாம் ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டு கெல்வின் கேட்கலாம் ரைட்டா சோ இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சூப்பரான ஃபார்முலா ஒரு ஸ்கேல எப்படி இன்னொரு ஸ்கேலா மாத்த முடியும் சென்டிகிரேட் கொடுத்துட்டு கெல்வின் கேட்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் இப்ப சென்டிகிரேட் கெல்வின் பாப்போமா இப்ப 27 டிகிரி சென்டிகிரேட் எவ்வளோ கெல்வின் 300 கெல்வின் உனக்கு நல்லா தெரியுமா அது எப்படி வந்தது C/5 K minus 273.15 by ஒரு 5 ஏன்னா சென்டிகிரேட்ல கொடுத்துட்டாங்க ரைட்டா 5 போயிடுச்சு Cக்கு பதிலா 27 டிகிரி சென்டிகிரேட்
கே மைனஸ் 273. கரெக்டா போட்டீங்கன்னா 15 போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அப்படியே இந்த பக்கம் வந்துருமா? டிகிரி சென்டிகிரேட கெல்வினா மாத்தணும்னா, ஏன் அதை ரொம்ப டீட்டெயிலா கத்துக் கொடுக்குறேன்னா, நீங்க டிகிரி சென்டிகிரேட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண கூடாது, கெல்வின்ல மாத்தி தான் சால்வ் பண்ணணும். அப்ப டிகிரி சென்டிகிரேடா இருந்தா கெல்வின்ல மாத்தணும்னா ஒரு 273 ஆட் பண்ணிருங்க, பிளஸ் 27 பாத்தீங்கன்னாலே தெரியுது 300 கெல்வின். கத்துக்கிட்டீங்களா? ஸோ டிகிரி சென்டிகிரேடு ஃபாரன்ஹீட்டா மாத்தணும், ஃபாரன்ஹீட்டை கெல்வினா மாத்த கத்துக்கணும், கெல்வினை இன்னொன்னா மாத்த கத்துக்கணும். ரைட்டா? ரைட். அடுத்து பை இது எல்லாரும் கிளியர் தான். C by 5, F minus 32 by 9, K minus 273.15 by 5, R by 4, RA minus 460 by 10.6. இப்போ ஒரு ஸ்கேல்ல இருந்து இன்னொரு ஸ்கேல் மாத்தணும். இது சம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 2. ப்ராப்ளம் நம்பர் 2 எப்படி சார் சால்வ் பண்றது? இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, முக்கியமா ரிப்பீட்டர்ஸ் கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 14 வரைக்கும் சால்வ் பண்ணி நைட்டுக்குள்ள அனுப்பணும் எல்லாருமே. கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 14 வரைக்கும் சால்வ் பண்ணி அனுப்பணும் எல்லாருமே 11th உட்பட. நான் இப்போ அந்த 14 சம் சால்வ் பண்றதுக்கு கண்டென்ட் கொடுத்துறேன். அந்த கண்டென்ட்டை படிச்சுட்டு என்ன பண்றேன், சால்வ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணி விடுறேன். இதுதான் இன்னைக்கு உன்னோட வேலை. நிறைய எல்லாம் இல்லை, வெறும் 14 சம் தான். ரைட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் சம் ஆல்ரெடி நான் போட்டேன், -40 to -40. ஒரே நிமிஷம். ப்ராப்ளம் நம்பர் 2 சார். அடுத்த சம் எப்படி சார் இருக்கும்? அடுத்த சம் இன்னும் ஜாலியா இருக்கும் பாருங்க. தெர்மாமீட்டர். இவ்வளவு நேரம் டெம்பரேச்சரை பத்தி படிச்சீங்க, ஸ்கேல் பத்தி படிச்சீங்க. இப்ப நீங்க படிக்க போறது தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டர்னா உனக்கு நல்லா தெரியும், டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸோட பேரு தான் தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டர்ல உங்க சிலபஸ்ல இருக்கிறது ஒரு 4 விதமான தெர்மாமீட்டர் படிக்க போறீங்க. ஒன்னு மெர்க்குரி தெர்மாமீட்டர், மெர்க்குரி தெர்மாமீட்டர். ரெண்டாவது கேஸ் தெர்மாமீட்டர். கேஸ் தெர்மாமீட்டர்ல 2 கேஸ் படிக்க போற, ஒன்னு கான்ஸ்டன்ட் பிரஷர், இன்னொன்னு கான்ஸ்டன்ட் வால்யூம். மூணாவது தெர்மாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர், ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர். படிக்க தனியா டைம் எடுத்துக்க கூடாது, என் கூடவே படிச்சுட்டு வரணும். சம் போறதுக்கு தான் டைம் எடுக்கும். இப்ப பாருங்க, நான் பேசும்போது உன் காதுல விழுது தானே, கண்ணால பாக்குறது தானே. அப்ப பேரலா என்ன பண்ணிடு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி உன் மூளைக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டே வா. நாலாவது பைரோமீட்டர், பைரோமீட்டர், பைரோமீட்டர். மெர்க்குரி தெர்மாமீட்டர், கேஸ் தெர்மாமீட்டர், ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர், பைரோமீட்டர். சரி, ஒன்னொன்னா சொல்லி கொடுங்க. தெர்மாமீட்டர் தெரிஞ்சுக்கணும்னா பேசிக் ஃபார்முலா ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கணும். டெம்பரேச்சர். இப்ப டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும்னா காமனா ஒரு ஃபார்முலா இருக்கு. டெம்பரேச்சர், ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும்னா xt minus x0 by x100 minus x0 into 100. என்னங்க சார் இது? எப்பவுமே பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் அப்படின்னா 0 டிகிரியில, 100 டிகிரியில, டி எனி டிகிரியில. இது வந்து காமன் ஃபார்முலா. அந்த எக்ஸ் என்னவா இருக்கலாம்? லென்த்தா இருக்கலாம், ப்ரெஷரா இருக்கலாம், வால்யூமா இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். சார் புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். இப்ப முதல்ல மெர்க்குரி தெர்மாமீட்டர். மெர்க்குரி தெர்மாமீட்டர் நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம யூஸ் பண்றது எல்லாமே மெர்க்குரி தெர்மாமீட்டர் தான். நடுவில் ஒரு மெர்க்குரி கொஞ்சம் கீழே அந்த பபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க உங்க பாடி டெம்பரேச்சரோ இல்ல ரூம் டெம்பரேச்சரோ வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா மேல ரைஸ் ஆகிறது நீங்க பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது மேல போகும்ல. அப்ப மெர்க்குரி தெர்மாமீட்டர்ல டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணணும்னா லென்த் தான் நமக்கு தேவைப்படுது. LT minus L0 by L100 minus L0 into 100. இப்ப L0 யாரு? L0 யாரு அப்படின்னா லென்த் ஆஃப் மெர்க்குரி காலம். ஒன்னு நல்லா கத்துக்கோங்க, மீதி 4 ரொம்ப ஈஸி. லென்த் ஆஃப் மெர்க்குரி காலம் அட் 0 டிகிரி சென்டிகிரேட். 0 டிகிரில எவ்வளவு லென்த்? 10 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன், அதான் L0. L100 என்னவா இருக்கும்? length of mercury column at 100 degree centigrade. அப்ப LT என்னவா சார் இருக்கும்? length of mercury column, length of mercury column at T degree centigrade. என்ன டிகிரி சென்டிகிரேட்? L0 கொடுத்துருவாங்க, L100 கொடுத்துருவாங்க, LT கொடுத்துருவாங்க. நீ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும். கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். LT minus L0 by L100 minus L0 into 100
கொஸ்டினை பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. லென்த் ஆஃப் மெர்குரி காலம் அட் 0 டிகிரி 10 சென்டிமீட்டர், L நாட் 10 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் மெர்குரி காலம் அட் 100 டிகிரி 70 சென்டிமீட்டர், L 100. என்ன டிகிரி 45 சென்டிமீட்டர். அப்ப என்ன பண்ணும், LTக்கு 45, L நாட்டுக்கு 10, then 70 minus 45 சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சர் தான் இப்போ நீங்க அந்த பாடியோட டெம்பரேச்சர். LT minus L naught by L100 minus L naught into 100. ரைட்டா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சம் போட்டு காட்டுறேன். இதாமா மெர்குரி தெர்மாமீட்டரோட ஃபார்முலா. இந்த டேட்டா எடுக்க கத்துக்கணும். L நாட் யாரு, லென்த் ஆஃப் மெர்குரி காலம். நாட் பார்த்துட்டீங்கனாலே இந்த லெசன் முடிகிற வரைக்கும் 0 டிகிரி தான். 100 பார்த்துட்டீங்கனாலே 100 டிகிரி தான். LTனா என்ன டிகிரி, அவங்க எந்த டிகிரி சொல்றாங்களோ, 50 சொல்றாங்களா 45 சொல்றாங்களான்னு பார்த்துக்கோங்க, அது LT. LTன்றது T டிகிரி, which mean any டிகிரி. அந்த என்ன டிகிரி அவங்களே சொல்லிடுவாங்க. அடுத்தது அங்கிருந்து நம்ம போற இடம் கேஸ் தெர்மாமீட்டருக்கு போறோம். கேஸ் தெர்மாமீட்டர். கேஸ் தெர்மாமீட்டர்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா பிரஷர் சேஞ்ச் ஆகும், பிரஷர் கான்ஸ்டன்டா இருந்தா வால்யூம் சேஞ்ச் ஆகும். அப்ப பிரஷர் கான்ஸ்டன்ட். அப்ப பிரஷர் கான்ஸ்டன்ட்னா டெம்பரேச்சர் வேணும்னா VT minus V0, நிறைய யோசிச்சிருப்பீங்க, V100 minus V0 into 100. கரெக்ட் தானே? VT minus V0, VT minus V0 by V100 minus V0. உங்களால சொல்ல முடியும் V0 வால்யூம் ஆஃப் 0 டிகிரி, V100 வால்யூம் அட் 100 டிகிரி, VT வால்யூம் அட் T டிகிரி. அதே கான்ஸ்டன்ட் வால்யூமா இருந்ததுன்னா பிரஷர் சேஞ்ச் PT minus P0 by ஆமாம் P100 by மைனஸ் P0 into 100. நல்லா சொன்னீங்க. ஸோ அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட்னா ப்ரெஷர் மாறும், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா வால்யூம் மாறும். ரைட்டா? இப்போ கொஸ்டின் பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, V0 எது, V100 எது, VT எது. சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் இருக்க. பெரும்பாலும் இது கம்பாரிசன் கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. நான் கொஞ்ச நேரத்துல இந்த ரெண்டு ஃபார்முலா சொல்லிட்டு ஒரு சம் போட்டு காட்டுறேன். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர். இப்போ 11th இருக்கீங்க, நீங்க 10thலே ரெசிஸ்டன்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர், ரெசிஸ்டன்ஸ் R equal to V by I ன்னு 11thல 10thல படிச்சிருப்ப. ரெசிஸ்டார் எப்படி இருக்குன்னு படிச்சிருப்ப. சீரிஸ் காம்பினேஷன் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. parallel காம்பினேஷன் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. 1/RP equal to 1/R1 plus 1/R2. இதான் ரெசிஸ்டார். ரெசிஸ்டன்ஸ்லயும் தெர்மாமீட்டர் செய்யலாமா? செய்யலாம். ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டு கூட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாமா? அதுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ டெம்பரேச்சர் அதே தான் நிறைய யோசிச்சிருப்பீங்க. மறுபடியும் RT minus R0 by R100 minus R0 into 100. இது ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர். R0 யாரு, ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி. R100 யாரு, ரெசிஸ்டன்ஸ் அட் T டிகிரி 100 டிகிரி. RT ரெசிஸ்டன்ஸ் அட் T டிகிரி. ரைட்டா? ஸோ RT minus R0 by R100 minus R0 into 100 கத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. எங்கெல்லாம் நாட் பாக்குறீங்களோ 0 டிகிரி அந்த பிசிக்கல் குவான்டிட்டி. L இருந்தா லென்த், V இருந்தா வால்யூம், P இருந்தா பிரஷர், R இருந்தா ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? ஸோ இதை விட ரொம்ப சூப்பரான விஷயம் பைரோமீட்டர். நான் ரொம்ப நேரமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துகிட்டே இருக்கேன். சரி, இதெல்லாம் எவ்வளவு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணு எங்கள்கிட்ட சொல்லாம போயிட்டீங்க. மெர்குரி -50 இருந்து 357 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் மெஷர் பண்ணும். இதெல்லாம் NCERT டேட்டா, தாராளமா படிச்சுக்கோ. -50 இருந்து 357 டிகிரி வரைக்கும் மெர்குரி டெம்பரேச்சரால மெஷர் பண்ண முடியும். கேஸ் தெர்மாமீட்டர் பத்தி அவங்க கொடுக்கல. ரெசிஸ்டன்ட் தெர்மாமீட்டர் இது ரொம்பவே பெருசா நமக்கு ஹெல்ப் பண்ணும். -200 டிகிரில இருந்து 1200 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் நம்மளால மெஷர் பண்ண முடியும். 200 to 1200, 200ன்றது மைனஸ்ல, ரொம்ப கீழே இருந்து ரொம்ப மேல அவ்வளோ டெம்பரேச்சரை நம்மளால மெஷர் பண்ண முடியும். ரைட்டா? இது எல்லாத்துக்கும் ஹீரோ யாருன்னா ஃபைனலா பைரோமீட்டர். பைரோமீட்டர் ஒரே நிமிஷம். பைரோமீட்டர், பைரோமீட்டரோட வேலை சூரியன்ல இருக்கக்கூடிய, அதாவது சன்ல இருக்கக்கூடிய அவுட்டர் ஃபேஸ் இருக்குல்ல, அவுட்டர் சர்ஃபேஸ், ஸோ அதை கூட அதால மெஷர் பண்ண முடியும். ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரு மெஷர் பண்றதுக்கு பைரோமீட்டர் பயன்படுது. மெஷர் த டெம்பரேச்சர்
பை யூசிங் இன்டென்சிட்டி. பை இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க, இல்லைன்னா கற்றுக் கொடுக்குறேன். இன்டென்சிட்டி. வேவ் சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு இன்டென்சிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட்னு ஒரு காலத்துல ஒன்றை கற்றுக் கொடுத்தோம். இன்டென்சிட்டிக்கு ஃபார்முலாவும் சொல்லி கொடுத்தேன். எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். ஞாபகம் இருக்கா? எனர்ஜி பெர் யூனிட் டைம் நம்ம பவர்னு கூட சொல்லலாம். ஒர்க் பை டைம் பவர் பை ஏரியா. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இன்டென்சிட்டி இஸ் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சர். புரியலன்னா கவலைப்படாது, 4-5 முறை கற்றுக் கொடுக்குறேன். இன்டென்சிட்டியை வச்சுக்கிட்டு டெம்பரேச்சரை கண்டுபிடிக்க முடியும். முதல்ல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கணும். அப்ப இன்டென்சிட்டியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்டென்சிட்டி கண்டுபிடிச்ச பிறகு டெம்பரேச்சர் வேணும்னா I is proportional to T power 4. அப்ப T is proportional to I power 1/4. இப்போ முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கணும். இன்டென்சிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா இன்டென்சிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் 4th பவர். இது ஸ்டீஃபன்ஸ் லான்னு இந்த லெசனோட முடிவுல நீங்க படிப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? இந்த லெசனோட எண்ட்ல ஸ்டீஃபன்ஸ் லான்னு படிக்க போறீங்க. பைரோமீட்டர் என்னடா பண்ணுது சார்? பைரோமீட்டர் தான் சார் இருக்கிறதுலே ரொம்ப ஹை டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும். மினிமமாவே அது 800 தான் பண்ணும், மேக்சிமமா 6000 வரைக்கும் பண்ணும். 800 டிகிரில இருந்து 6000 டிகிரி வரைக்கும் இதால மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சர். இது ஸ்டீஃபன்ஸ் லா. இது இங்கேயே பைரோமீட்டர்ல பயன்படுத்திட்டாங்க. இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சர். இன்டென்சிட்டியோட ஃபார்முலா எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம், இல்லைனா பவர் பை ஏரியா. இதோட யூனிட் வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லைனா ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட்னு சொல்லலாம். இங்க இருந்து இந்த யூனிட், இங்க இருந்து இந்த யூனிட். பை யூனிட்ல கண்டிப்பா 2 கொஷின் உண்டு. கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது எல்லா தெர்மாமீட்டர் பத்தியும் பேசிட்டீங்க சார். ஒரு டைம் ஞாபகப்படுத்தி விட்டுருங்களேன். மெர்குரி தெர்மாமீட்டர் LT minus L0 by L100 minus L0 into 100. இது மெர்குரி தெர்மாமீட்டர். வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா, சாரி பிரஷர் கான்ஸ்டன்டா இருந்தா இந்த ஃபார்முலா. பிரஷர் கேஸ் தெர்மாமீட்டர்ல வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா பிரஷர் சேஞ்ச் ஆகும். P100 minus P0 into 100 இது ஃப்ரெண்ட் கேஸ் தெர்மாமீட்டர். ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர் RT minus R0 by R100 minus R0 into 100. Pyrometer intensity equals to energy crosses per unit area per unit time is directly proportional to 4th power of temperature. கத்துக்கிட்டீங்களா? Sir, sir, உங்க வாய்ஸ் கேட்கல சார். சாரி பா, இப்ப சவுண்ட் எப்படி இருக்கு? எஸ் சார், இப்ப கேக்குது சார். எவ்வளவு நேரமா கேட்கல சார்? ஒரு சார். ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும். ஒரு டிரான்ஸ்மிட்டரை சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போட்டிருக்கு. அதை கவனிக்காம நானும் ஊந்து கிளாஸ் எடுத்துன்னு இருக்கேன். ரைட் பை. இப்போ அது மாதிரி ஏதாவது நான் பேசுறது தான் உங்களுக்கு கேட்காது, நீ பேசுறது எனக்கு நல்லாவே கேட்கும். அதனால
சவுண்ட்ஸ் கேட்கலன்னா நீங்கள் உடனே சொல்லிடுங்க. ரைட், இப்போ கிளியராக இருக்கும். அடுத்து டிரான்ஸ்மிட்டர் மாற்றி விட்டேன், அது வேறு சார்ஜ் பண்ண மறந்து விட்டேன்பா. வர வர ஞாபகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, எங்கே விட்டோம்? எங்கேயோ விட்டோம். ரைட், ஒரு பேரலல் சம்மு. எக்ஸு ஒய்ன்னு 2 தெர்மாமீட்டர். எல்லாரும் குரூப் பார்த்துக்கோ. எக்ஸு ஒய்ன்னு 2 தெர்மாமீட்டர். இந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெர்மல் பிசிக்ஸ்னாலே முதல்ல 25% இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்றுத்தோட ஐஸ் பாயிண்ட், எக்ஸோட ஐஸ் பாயிண்ட் 15 டிகிரி. இப்போ 15 டிகிரின்றது யாருப்பா? எல் நாட்டா எல் 100ஆ? மட்டும் தான் கேட்குறேன். எல் நாட்டா எல் 100ஆ? நாட். ஒய்யோட ஐஸ் பாயிண்ட் வந்து 25 டிகிரி சென்டிகிரேட். 25 டிகிரி சென்டிகிரேட். அப்போ ஒய் தெர்மாமீட்டரோட ஐஸ் பாயிண்ட், அதாவது ஒய் தெர்மாமீட்டரோட எல் நாட் வந்து 25. கத்துக்கிட்டீங்களா? அடுத்த லைன் படிங்க. ஸ்ட்ரீம் பாயிண்ட் எக்ஸோடது 75 டிகிரி. எக்ஸோடது 75 டிகிரி. ஒய்யோடது 125 டிகிரி. கத்துக்கிட்டீங்களா? அப்ப 75ன்றது யாரு? வாயத்தர 75 யாரு? L100 sir. யாரோடது? L100 sir. யாரோடது? எக்ஸோடது. ஒய் 125. ஒய் தெர்மாமீட்டரோட L100 125. இப்போ எக்ஸ் மெஷர்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் பாத் 60 டிகிரி. அப்ப எக்ஸ்ல எல்டி வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டி 60 டிகிரி, ரைட்டா? அதாவது ஐஸ் பாயிண்ட், ஸ்ட்ரீம் பாயிண்ட், எனி டிகிரி. கொஸ்டின் என்னன்னா, அதே ஒய் என்ன ரீட் பண்ணும் அதுதான் கேட்குறேன். ஒய் என்ன ரீட் பண்ணும்? இந்த சம்மை நம்ம கம்பேர் பண்ணணும். எக்ஸ்டி மைனஸ் எக்ஸ் நாட் பை x100 மைனஸ் எக்ஸ் நாட் இன்டூ 100, ஒய்டி மைனஸ் ஒய் நாட் பை y100 மைனஸ் ஒய் நாட் இன்டூ 100. 100 கேன்சல் ஆயிடுச்சு. உனக்கு புரிதலுக்காக லென்த் வச்சு சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலாக எக்ஸ் தெர்மாமீட்டர் எக்ஸ்னு வச்சுக்கோ, ஒய் தெர்மாமீட்டர் ஒய்னு வச்சுக்கோ, ரைட்டா? யாராவது சொல்லுங்க பா, இது எக்ஸுக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 60 sir. அவ்வளவுதான். எக்ஸ் நாட் 75. ஏய் எக்ஸ் நாட் 15 sir. 15. எக்ஸ் 100 75. ரைட், அவ்வளவுதான். ஒய்டி கண்டுபிடிக்கணும் sir. கண்டுபிடிக்கணும். ஒயிட் ஆமா. ஒய் நாட் 25. 25. 125 மைனஸ் 25, ரைட். மேல ஒரு 45, கீழே ஒரு 60. ஒய்டி மைனஸ் 25 பை ஒரு 100. சால்வ் பண்ணீங்கன்னா 15ல 3 டைம்ஸ் 4 டைம்ஸ்னு வச்சுக்கலாமா? அப்போ மேலே 300 பை 4 ஈக்குவல் டு ஒய்டி மைனஸ் 25. இங்கே 7 28, மீதி 2 20, 5. அப்போ ஒய்டி ஈக்குவல் டு 75 பிளஸ் 25. இப்போ ஆப்ஷனில் எங்கேயாவது 100 இருக்கான்னு பாருங்க. நீ பார்த்துக்கோ, ஒன்று தான் ஸ்க்ரீன் இருக்கு. 100 டிகிரி ஆப்ஷன் 3ல இருக்கா? பார்த்துட்டியா? 100 கிளியரா? ரைட். ஸோ எக்ஸ்டி மைனஸ் எக்ஸ் நாட் பை x100 மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல், அவ்வளோதான். பை இந்த சம்மை இப்படி தான் பண்ணணும். எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா 2 தெர்மாமீட்டர் கொடுத்துருவாங்க. எல்லாரும் நல்லா கற்றுக்கோங்க. 2 தெர்மாமீட்டர் கொடுத்துருவாங்க. 2 தெர்மாமீட்டர்ல ஒரு தெர்மாமீட்டர்ல 3 வேல்யூ கொடுத்துருவாங்க. 3 வேல்யூனா ஐஸ் பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரீம் பாயிண்ட் கொடுத்துருவாங்க, எனி பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இன்னொரு தெர்மாமீட்டர்ல கண்டிப்பா ஐஸ் பாயிண்ட் இருக்கும், கண்டிப்பா ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்கும். அந்த எனி பாயிண்ட் வந்து இருக்காது. விச் மீன் ஒய்டி மாதிரி. தெர்மாமீட்டர் சம்முனாலே டைரக்டா கேட்காம இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. 2 தெர்மாமீட்டரை கம்பேர் பண்ணுவாங்க, ரைட்டா? இங்க மெர்க்குரின்றதுனால நான் லென்த், சரி லென்த் L1 L2 வச்சா நீங்க குழப்பிப்பீங்கன்றதுக்காக எக்ஸ் தெர்மாமீட்டருக்கு எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன், ஒய் தெர்மாமீட்டருக்கு ஒய்னு வச்சுக்கிட்டேன். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ தெர்மாமீட்டர் 2வது சம்மும் கற்றுக் கொடுத்தாச்சு. 3வது எக்ஸ்பான்ஷன் சம்மு. இந்த எக்ஸ்பான்ஷன் சம் முடிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை சம் வரைக்கும் நைட் சால்வ் பண்ணணும்னு சொல்றேன். எக்ஸ்பான்ஷன் டாபிக்கோட பேரு தெர்மல் எக்ஸ்பான்ஷன். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் டாபிக் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்களேன். தெர்மல் எக்ஸ்பான்ஷன்
நான் போகும்பொழுது வெயிட் பண்ணு 11th மட்டும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் மொத்தம் எத்தனை எக்ஸ்பான்ஷன் சார் படிக்க போறோம்? 3 எக்ஸ்பான்ஷன் இப்போதைக்கு படிக்க போறோம். அப்புறம் ஒன்று கூட சேர்ந்துரும். லீனியர் எக்ஸ்பான்ஷன் முதலா நீங்க கத்துக்க போறது. ரெண்டாவது கத்துக்க போறது ஏரியல் எக்ஸ்பான்ஷன். ஏரியல் எக்ஸ்பான்ஷனோட இன்னொரு பேரு தான் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். மூணாவது கத்துக்க போறது வால்யூம் எக்ஸ்பான்ஷன். ரைட்டா? ஸோ ஏரியா, வால்யூம், 3 எக்ஸ்பான் லென்த் ஏரியா வால்யூம். தெரியுதா உனக்கு? 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன், இந்த 3 தான் கத்துக்க போறீங்க. நான் சூப்பர்ஃபிஷியல்ன்ற பேர் அப்புறம் தெரியாததுன்றதுக்காக தான் ஏரியல் எழுதுறதுக்கு பதிலாக சூப்பர்ஃபிஷியல்னு எழுதியிருக்கேன். 3 எக்ஸ்பான்ஷனை பிரமாதமா கத்துக்கலாமா? நீ வாங்களேன். தெர்மல் எக்ஸ்பான்ஷன், இதுல 3 கான்செப்ட் உள்ள வரும். ரொம்ப ஈஸி கத்துக்கிறது. முடிஞ்சா இருக்கா சொல்லி கொடுத்தாலும். இது வந்து ஒரு ராடு. இந்த மாதிரி ஒரு ராடு எடுத்துக்கிட்டீங்களா? இந்த ராடோட ஒரிஜினல் லென்த் L0. எப்பவுமே L0 போட்டா இனிஷியல் லென்த்னு எடுத்துக்கணும், இல்ல 0 டிகிரின்னு எடுத்துக்கணும், இல்ல ஒரிஜினல் லென்த்னு எடுத்துக்கணும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அப்படியே கட்டமைச்சு வச்சிருப்பாங்க. நம்ம கெஸ் பண்ணா அது கரெக்டா இருக்கும். நாட் போட்டா அது ஒரிஜினல், இனிஷியல், இல்ல 0 டிகிரி, இது ஆரம்பம். அந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னா ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா ΔL அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. டோட்டல் லென்த் L. அப்ப இங்க இருந்து ஒரு முடிவுக்கு வாங்க. Lனா ஃபைனல் லென்த், L0னா இனிஷியல் லென்த், ΔLனா சேஞ்ச் இன் லென்த். முதல்ல ΔL எப்படி கால்குலேட் பண்ணணும்? இனிஷியலா இது 0 டிகிரில இருந்தது. நான் 100 டிகிரிக்கு ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க வந்தது. அப்ப சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 100 டிகிரி. குழப்பிக்காதீங்க, நான் தீட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். சில புக்ல T யூஸ் பண்ணுவாங்க. இங்க ஆனா டைம் வரதுனால நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தீட்டா யூஸ் பண்றேன். தீட்டா இந்த லெசன் ஃபுல்லா தீட்டா தான் பயன்படுத்த போறேன். தீட்டானா டெம்பரேச்சர். ΔL வேணும்னா இனிஷியல் லென்த் எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சு அதுக்கான கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான் ΔL. எல்லாம் ஃபார்முலா படிங்க. இனிஷியல் லென்த் கொடுத்துட்றாங்க 10 சென்டிமீட்டர். 100 டிகிரி சேஞ்ச் ஆயிருக்கு கொடுத்துட்றாங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துட்றாங்க 0.004 பெர் டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துட்றாங்க. அப்போ உங்களால எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்ல? கத்துக்கிட்டீங்களா? ஸோ ΔL ஈக்குவல் டு L0 ஆல்ஃபா டெல் தீட்டா. L0 ஆல்ஃபா டெல் தீட்டா. இப்போ டோட்டல் லென்த் வேணுமே, என்னங்க சேர் பண்றது? டோட்டல் லென்த் வேணும்னா ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கோங்க. L வேணும்னா L0 பிளஸ் ΔLக்கு பதிலா L0 ஆல்ஃபா டெல் தீட்டா. இங்க இருந்து L0 வெளில எடுத்துட்டா ஃபைனல் லென்த் வேணும்னா L0 1 பிளஸ் ஆல்ஃபா டெல் தீட்டா. இதுதான். அப்ப இனிஷியல் லென்த் கொடுத்துருவாங்க, கான்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க, எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ண முடியும்? ஃபைனல் லென்த் கண்டுபிடிக்கணும். இப்ப கவனிங்க, இனிஷியல் லென்த் 10 சென்டிமீட்டர், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 100 டிகிரி ஃப்ரம் 0 to 100. பெரும்பாலும் 100 தான் இருக்கும். ஆல்ஃபாவோட வேல்யூ 0.004 பெர் டிகிரி சென்டிகிரேட். ஃபைண்ட் த ஃபைனல் லென்த்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா பாருங்க. 10 1 பிளஸ் 0.004 இன்ட்டு ஒரு 100. அப்போ L ஈக்குவல் டு 10 1 பிளஸ் 0.4, ஏன்னா 2 டிஜிட். அப்போ L ஈக்குவல் டு 10 1.4 14 சென்டிமீட்டர். அப்போ உங்களால உணர முடியுதா? ஒரு ராடு 100 டிகிரிக்கு நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா 10 சென்டிமீட்டரா இருந்தவன் 14 சென்டிமீட்டரா மாறி இருக்கான். அப்ப எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு பேரு தான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ரைட். ஆல்ஃபா யாருங்க சார்? ரொம்ப நேரமா ஆல்ஃபா தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. ஆல்ஃபா இந்த டாபிக்கோட ஹீரோ. கான்ஸ்டன்ட், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆல்ஃபா யாருன்னு தெரியலனா அந்த டாபிக்கு ஃப்ரண்ட்ல ஒரு கோஎஃபிஷியன்ட், இல்லைன்னா லீனியர் எக்ஸ்பான்ஷன் கான்ஸ்டன்ட், அவ்வளவுதான் ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட யூனிட் பெர் டிகிரி சென்டிகிரேட். எப்படி சார் பெர் டிகிரி சென்டிகிரேட் சொல்றீங்க? வாங்களேன்,
டெல் எல்லுக்கு பதிலா எல் நாட் ஆல்பா டெல் தீட்டா. யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? ஆல்பாவை தேடி போயிட்டு இருக்கோம். டெல் எல் பை எல் நாட் இன்டு டெல் தீட்டா. டெல் எல்லுக்கு ஒரு மீட்டர், எல் நாட்டுக்கு ஒரு மீட்டர், டெல் தீட்டா ஒன்னு டிகிரி சென்டிகிரேட் இல்லைன்னா கெல்வின். மீட்டர் மீட்டர் போயிடுச்சு, பெர் டிகிரி சென்டிகிரேட்னு கத்துக்கணும். அப்ப யூனிட் ஆஃப் ஆல்பா பெர் டிகிரி சென்டிகிரேட். யூனிட் ஆஃப் ஆல்பா பெர் டிகிரி சென்டிகிரேட் கத்துக்கிட்டீங்களா? ரைட். இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன்னா ஒரு ராடை ஹீட் பண்ணா எவ்வளோ எக்ஸ்பாண்ட் ஆகும், எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபைனல் லென்த் எவ்வளோ, இல்லைன்னா ஆல்ஃபா எவ்வளோ. நிறைய நாட்கள்ல ஆல்ஃபா கேட்பாங்க. அப்ப ஆல்ஃபா வேணும் அப்படின்னா டெல் எல் பை எல் நாட் டெல் தீட்டா இந்த ஃபார்முலால சால்வ் பண்ணணும். டெல் எல் தெரிஞ்சிருக்கலாம், எல் நாட் தெரிஞ்சிருக்கலாம், டெல் தீட்டா தெரிஞ்சிருக்கலாம். ஆல்ஃபா எப்பவுமே ஆல்ஃபாவோட வேல்யூ 0.20 இருக்கும். அப்புறம் ஒரு நம்பர் இருக்கும். எப்பவுமே ஆன்சர் அப்படிதான் இருக்கும். ரைட்டா? அடுத்தது ஏரியல் எக்ஸ்பான்ஷன். பை எங்கேயாவது புரியலன்னா ஸ்டாப் பண்ணி திருப்பி இன்னொரு டைம் சொல்லித்தாங்கன்னு கேட்டிருந்தேன். உங்க எல்லாமே புதுசா இருக்கு இல்லையா, அதனால சொல்லிட்டு ஏரியல் எக்ஸ்பான்ஷன். ஏரியல் எக்ஸ்பான்ஷன்னாலும் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்னாலும் ஒண்ணுதான். இனிஷியலா ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன், அதோட ஏரியா ஏ நாட்டு. இனிஷியல்னாலே நாட் போடணும். ஹீட் பண்ணியிருக்கேன், ஹீட் பண்ண 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 எக்ஸ்பாண்ட் ஆகுது. எவ்வளோ எக்ஸ்பாண்ட் ஆகுதுன்னா டெல்லி அளவுக்கு எக்ஸ்பாண்ட் ஆகுது. டெல்லின்றது சேஞ்ச் இன் ஏரியா. ஃபைனல் ஏரியா எவ்வளோங்க சார்? ஏற்கனவே இனிஷியல் ஏ நாட்டு டெல் ஏ அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த டெல் ஏ வேணும்னா நான் என்ன பண்றது? ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஐடியா தான். இனிஷியல் ஏரியா எவ்வளோ டெம்பரேச்சர் மாறி இருக்கு, இந்த ஊருக்கான கான்ஸ்டன்ட் பீட்டா, இதையும் நீங்க யோசிச்சிருப்பீங்க. del A equal to A naught beta del theta. Final equation A வேணும்னா A naught beta del theta. அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபார்முலா வரப்போகுது. A naught 1 plus beta del theta. இப்போ யார் அந்த பீட்டான்னு கேட்டா உங்களால சொல்ல முடியும். இந்த ஊரோட கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். பீட்டா யாரு? கோஎஃபிஷியன்ட். பிசிக்ஸ்ல கோஎஃபிஷியன்ட்னா கான்ஸ்டன்ட் அர்த்தம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அந்த டாபிக் யாரு? ஏரியல் எக்ஸ்பான்ஷன். நீ 11th and 12th முடிக்கிற வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் வைக்க தெரியலன்னா அந்த டாபிக்கு கான்ஸ்டன்ட் போட்டு. இப்ப கிராவிடேஷனல்ல ஜி, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் தெரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? அந்த டாபிக் கான்ஸ்டன்ட் போட்டா நீ புக்கை பார்த்தாலும் அதே தான் இருக்கும், நீ எழுதுறது கரெக்டா தான் இருக்கும். இப்ப பீட்டா சொல்லிட்டீங்க, சரி இதோட யூனிட் சொல்லி கொடுத்துருப்போங்க. இந்த இடத்துல டெல் ஏ வேணும்னா ஏ நாட் பீட்டா டெல் தீட்டா. பீட்டா வேணும்னா டெல் ஏ பை ஏ நாட் டெல் தீட்டா. டெல் ஏவுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர், ஏ நாட்டுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர். டெல் தீட்டா டிகிரி சென்டிகிரேடும் பயன்படுத்துங்க, இல்லைனா கெல்வினும் பயன்படுத்துங்க. எஸ்ஐல கேட்டாங்கன்னா கெல்வின் தான். யூனிட் ஆஃப் பீட்டா அதுவுமே பெர் டிகிரி சென்டிகிரேட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் எல்லாமே பெர் டிகிரி தான். அடுத்தது காமான்னு வரப்போது, அதுவும் பெர் டிகிரி தான். அப்ப ஏ ஈக்குவல் டு ஏ நாட், ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ நாட் 1 பிளஸ் பீட்டா டெல் தீட்டா. கவனமா இரு, பீட்டா வந்து 2 டைமென்ஷன், ஆல்பா வந்து 1 டைமென்ஷன். அப்ப ஒரு பீட்டாவை நான் 2 ஆல்பான்னு எழுதலாமா வாசி? தாராளமா எழுது. ஒரு பீட்டாவை 2 ஆல்பான்னு எழுதலாம். கத்துக்கிட்டீங்களா? பீட்டான்றது ஏரியா, லென்த் இன்டு பிரெத். அப்ப 2 ஆல்பா. ரைட். வால்யூம் எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியும். இனிஷியலா ஒரு வால்யூம் எடுத்துக்கோங்க, V நாட். நல்லா ஹீட் பண்ணுவேன். ஹீட் பண்ணும் பொழுது டெல்வி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பை எக்ஸ்பான்ஷன்னா இன்க்ரீஸ் ஆகும், கம்ப்ரஷன்லாம் அங்க நடக்காது. ஃபைனல் வால்யூமை தேடி போயிட்டு இருக்கேன். V நாட் பிளஸ் டெல்வின்னு கத்துக்கணும். டெல்வி யோசிச்சு பாருங்க. இனிஷியல் வால்யூம், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இந்த ஊரு கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் வைங்க, யாரா இருப்பா? சும்மா ட்ரை பண்ணு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்பா, செகண்ட் ஒன் பீட்டா, காமா. காமா. அவ்வளவுதான்.
ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தா அதுலேருந்து ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போயிட்டே இருக்கணும். ரைட்டா? ஸோ காமா டெல் வி வி நாட் காமா டெல் தீட்டா. டோட்டல் வால்யூம் வேணும்னா வி நாட் பிளஸ் டெல் விக்கு பதிலாக வி நாட் காமா டெல் தீட்டா. ஆமாம் சார். காமன் டேர்மை தூக்கி வெளில போட்டிங்கன்னா வி நாட் 1 பிளஸ் காமா டெல் தீட்டா. வி நாட் 1 பிளஸ் காமா டெல் தீட்டா. காமாவோட யூனிட்டும் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? யூனிட் ஆஃப் காமாவும் பெர் டிகிரி சென்டிகிரேடா இருக்கலாம், இல்ல பெர் கெல்வினா இருக்கலாம். ஏன்னா மேல மீட்டர் கியூப் எப்படியும் கேன்சல் தான் ஆக போகுது. சரி, ஒரு காமாவை 3 ஆல்பான்னு சொல்லலாமா? தாராளமா. ஏன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் 3 டைமென்ஷன். அப்ப இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கொஷின், ஆல்பாவுக்கும் பீட்டாவுக்கும் காமாவுக்கும் என்னங்க சார் ரேஷியோ? ஆல்பாவுக்கு ஆல்பா தான் 1:2:2. அவ்வளவுதான். பீட்டாவுக்கு 2 ஆல்பா, காமாவுக்கு 3 ஆல்பா. அதனால 1:2:3ன்னு ரொம்ப இம்பார்ட்டண்டா படிச்சுக்கணும். ஸோ ஆல்பா பீட்டா காமாவோட ரேஷியோ என்ன? 1:2:3. ரைட்டா? ரைட். ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். சூப்பராக கவனி. லென்த் லீனியர் எக்ஸ்பான்ஷன் L0 1 பிளஸ் ஆல்பா டெல் தீட்டா. நான் ஒரு சம் போட்டு காமிச்சேன் இல்லையா? அதே மாதிரி தான். L0 கொடுத்துருவாங்க, ஆல்பா கொடுத்துருவாங்க, டெல் தீட்டா கொடுத்துருவாங்க, எல் இல்லைன்னா ஆல்பா கேட்பாங்க, மற்றதெல்லாம் கொடுத்துருவாங்க. வேற ரெண்டே கொஷின் தான். ஒன்று ஃபைனல் லென்த்து இல்லை ஆல்பா. இங்கேயும் அதே மாதிரி தான். 1 பிளஸ் பீட்டா டெல் தீட்டா. ஃபைனல் வால்யூம் V0 1 பிளஸ் காமா டெல் தீட்டா. ரைட். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஸோ எல்லாருமே புத்திசாலி பிள்ளைங்க இல்லையா? சூப்பரா சொல்ல ட்ரை பண்ணு. தப்பானா பரவாயில்ல, நான் தான் ஒண்ணுமே சொல்ல போறது இல்லை. வால்யூம் அதிகமானா டென்சிட்டி என்ன ஆகும்? அதிகமாகுமா குறையுமா? குறையும் சார். டென்சிட்டி குறையும். இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், டென்சிட்டி வேணும்னா மாஸ் பை வால்யூம். வால்யூம் அதிகமானா டென்சிட்டி குறையும். வால்யூம் அதிகமானா டென்சிட்டி குறையும். நான் டெரிவேஷனை ஸ்கிப் பண்றேன், அது உங்களுக்கு தேவையில்லை. இந்த டென்சிட்டி குறையும்னு சொன்னீங்களே, அதுக்கு எக்ஸ்பான்ஷன் போட்டு காமிங்க. இல்லைன்னா போட்டே காமிச்சிருந்தோம், எவ்வளவு நேரம் ஆகுது? வால்யூம்க்கு பதிலாக மாஸ் பை டென்சிட்டி. வால்யூம்க்கு பதிலாக மாஸ் பை டென்சிட்டி, மாஸ் பை ரோனா. இங்க 1 பிளஸ் காமா டெல் தீட்டா. இப்படி இருக்கா? நான் வால்யூமும் உடைச்சிட்டேன், மாசும் முடிஞ்சிருச்சு. எனக்கு ரோ தானே வேணும். அப்படியே இந்த ஈக்குவேஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணுங்களேன். ஸோ 1 பை ரோ, அதாவது ரெசிப்ரோக்கல் வேணும்னா ரோ ஈக்குவல் டு ரோ நாட், Rho equal to rho naught 1 1 பை by 1 பிளஸ் காமா 1 plus. அவ்வளவுதான். அழகா சொன்னீங்க. ஸோ ரோ ஈக்குவல் டு ரோ நாட் பை 1 பிளஸ் காமா டெல் தீட்டா. அப்ப ரோ ஈக்குவல் டு ரோ நாட், இது அப்படியே மேல போயிடுச்சுன்னா 1 பிளஸ் காமா டெல் தீட்டா எக்ஸ் இன்வர்ஸ் 1 பை எக்ஸ் மேல போச்சுன்னா எக்ஸ் இன்வர்ஸ் பை த எக்ஸ்பொனென்ஷியல் தியரம் என்ன சொல்லுது? 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் n ஈக்குவல் டு 1 பிளஸ் nxன்னு சொல்லுது. -1 உள்ள குதிச்சிரும். அப்ப ரோ ஈக்குவல் டு ரோ நாட் 1 மைனஸ் காமா டெல் தீட்டா. சூப்பரா இல்ல? வால்யூம் அதிகமானா டென்சிட்டி குறையும், வால்யூம்க்கு பிளஸ் டென்சிட்டிக்கு மைனஸ். இந்த ஃபார்முலாவிலையும் சம் கேட்பாங்க. இனிஷியல் டென்சிட்டி கொடுத்துருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. ஒரு பலூன் எடுத்துக்கோ. பலூன்ல ஏர் ஃபில் பண்ணுங்க. வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. இப்போ வால்யூம் அதிகமான டென்சிட்டி என்ன ஆகுது? குறையுது தானே. அதே கம்ப்ரஸ் பண்ணுங்க. கம்ப்ரஸ் பண்ணும்போது வால்யூம் குறையுது, டென்சிட்டி அதிகமாகுது. ரெண்டு பேரும் நேர் எதிரி. ஒன்னு அதிகமானா இன்னொன்னு குறையும்னு கத்துக்கணும். ஒன்னு அதிகமானா இன்னொன்னு குறையும். அப்ப இனிஷியல் டென்சிட்டி ரோ நாட், ஃபைனல் டென்சிட்டி ரோ, அங்கேயே சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான் காமா தான். சரி, ஓரளவு தெளிவா வந்துட்டோம். 4 எக்ஸ்பான்ஷனை மட்டும் ஒரு டைம் ஞாபகப்படுத்திடுங்க. L equal to L0 1 plus alpha del theta, A equal to A0 1 plus beta del theta, V equal to V0 1 plus gamma del theta, rho equal to rho naught. தப்பு பண்ணிடக்கூடாது. வால்யூம் பிளஸ்னா டென்சிட்டி மைனஸ், எல்லாம் ஒரே மாடல் சம் தான். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கண்டிப்பா கொடுத்துருவாங்க, இனிஷியல் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஒன்று ஃபைனல் கேட்கலாம். ஆல்ஃபா கொடுத்தா, பீட்டா கொடுத்தா, காமா கொடுத்துட்டா ஃபைனல் கேட்கலாம். இல்லை ஃபைனல் கொடுத்துட்டா ஆல்ஃபா பீட்டா காமால ஏதாவது ஒன்று கேட்கலாம். இதோட ரேஷியோ 1:2:3ன்னு பொறுமையாக புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு காமா எவ்வளோன்னு கேட்பேன், நீங்கள் 3 ஆல்ஃபான்னு சொல்லணும். ஒரு பீட்டா எவ்வளோன்னு கேட்பேன், 2 ஆல்ஃபான்னு சொல்லணும். நான் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு போகிறேன், வாங்க என் கூடவே. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது
இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு டாபிக் மட்டும், ரொம்ப சூப்பரான டாபிக். எல்லாருக்கும் மாடுலஸ் நல்லா தெரியும். 3 டைப் ஆஃப் மாடுலஸ் நல்லா படிச்சீங்க. யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ். இங்க பாருங்களேன், ஒரு ராடு இருக்கு பா. இந்த ராடு நான் ஹீட் பண்ணா என்ன நடக்கும்? சரி, எக்ஸ்பான்ஷன் நடக்கும். இந்த பக்கமா எக்ஸ்பான்ஷன் நடக்கும், இந்த பக்கமா எக்ஸ்பான்ஷன் நடக்கும். சரி, ஆமா, இது எக்ஸ்பான்ஷன் நடக்கும். கரெக்டா எக்ஸ்பான்ஷன் நடக்கும். நான் என்ன பண்றேன், ரெண்டு பக்கமும் ரிஜிட் சப்போர்ட் வச்சிருக்கேன். ரிஜிட் சப்போர்ட் டைட்டா ரெண்டு சைடும் பிளாக் பண்ணிருக்கேன். ஹீட் பண்றேன். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்குமான்னு கேட்டா நடக்காது. காரணம் ரெண்டு பக்கமும் ரிஜிட் சப்போர்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ணு, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஃபோர்ஸ் ஒரு ஏரியாவில் அப்ளை பண்ணா அதுக்கு பேர் என்ன? பிரஷர். சரி, ஓகே. இங்க சொல்லுங்க, எலாஸ்டிசிட்டில சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ். ரைட், சூப்பரா சொன்னீங்க. ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா ஸ்ட்ரெஸ். இப்போ என்னன்னா, இங்க டெம்பரேச்சர் கொடுத்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால இந்த கான்செப்டோட பேர் என்ன தெரியுமா? தெர்மல் ஸ்ட்ரெஸ். தெளிவா கத்துக்கோங்க, உங்களை ஏமாத்துவாங்க. இங்க ராடே இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் 0. இங்க ரிஜிட் சப்போர்ட் இருக்குன்றதுனால ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்ப அந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ் வேணும் சார், என்ன பண்றது? ஸ்ட்ரெஸ்ஸை தேடி போயிட்டு இருக்கேன். ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. இது லீனியர்ன்றதுனால யங்ஸ் மாடுலஸ் கண்டிப்பா இருக்கும். லீனியர்ன்றதுனால ஆல்பா கண்டிப்பா இருக்கும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கண்டிப்பா இருக்கும். அப்ப தெர்மல் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா இது ஈக்குவல் டு கூட போட்டுக்கோ, y ஆல்பா டெல் தீட்டா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், y ஆல்பா டெல் தீட்டா. f மட்டும் வேணும்னா y a ஆல்பா டெல் தீட்டா. இந்த சம்மை எப்படி கத்துக்கணும்னு சொல்லுங்களேன். ஒரு ராடு இருக்கு, இந்த ராடோட ரெண்டு பக்கமும் ரிஜிட் சப்போர்ட் வச்சிடுறேன். 0 டிகிரில இருந்து 100 டிகிரிக்கு நான் ஹீட் பண்றேன். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா f/a கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஃபோர்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா f மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா யாருன்னா இதோட ஏரியா தான் A. இப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா f/a = y ஆல்பா டெல் தீட்டா. ஃபோர்ஸ் ஓடுது ya ஆல்பா டெல் தீட்டா. ஃபோர்ஸ் ஓடுது ya ஆல்பா டெல் தீட்டா. கத்துக்கிட்டீங்களா? ரைட் பை. எல்லாருமே குரூப் பாருங்க. இந்த பேஸ்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்றேன். ஒரே நிமிஷம். எப்பயோ எங்கேயோ பார்த்த ஞாபகம். தேடும் போது கிடைக்காது. ஓகே, உங்களுக்கான நேரம் சரியா ஒரு நிமிஷம். நான் குரூப்ல இப்போ ஒரு சம் சென்ட் பண்றேன். சம் நம்பர் 13. டேட்டா எடுத்து சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டா நீங்க போயிட்டே இருக்கலாம். இந்த ஃபார்முலால இருக்கிற சம் தான். குரூப்பர். சம் நம்பர் 13. சம் நம்பர் 13. நான் சப்போஸ் பார்க்காதவங்க கொஸ்டின் சொல்லிடுறேன். அயன் பார் எடுத்துக்கிட்டாங்க, அதோட யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க 10^11 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஆல்பாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 10⁻⁻6 பெர் டிகிரி சென்டிகிரேட். ராடோட லென்த் 1 மீட்டர் லாங். ராடோட ஏரியா 10⁻³ மீட்டர் ஸ்கொயர். ஹீட் பண்றது 0ல இருந்து 100 டிகிரி. ஃபைண்ட் தி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா நான் எழுதணுமா? சரி, பரவாயில்ல, ஒரு டைம் தானே. f/a வேணும்னா y ஆல்பா டெல் தீட்டா. எனக்கு f வேணும், தேடி கொடுத்துட்டு நீங்க போகலாம். ஆப்ஷன் 10,000 நியூட்டன், 1000 நியூட்டன், 5000 நியூட்டன், 10⁻5 நியூட்டன். Sir, first option, sir. 10,000 நியூட்டனா? First option, sir. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 10,000 நியூட்டன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ரைட் பை 10⁻4 நியூட்டன். கத்துக்கிட்டீங்களா? 10⁻4 நியூட்டனா?
y alpha del theta y 10 power 11 alpha 10 power minus 6 area 10 power minus 3 del theta ஒரு 100 டிகிரி. ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணா 10,000 நியூட்டன் ரைட். இப்போ எல்லாருக்கும் ஆப்ஷன் 10,000 நியூட்டன் வந்து பாரு. Yes, sir. 10,000 Newton. சரி அப்படியே சம் நம்பர் 14 மட்டும் சொல்லிட்டு போயிடுங்களேன். சம் நம்பர் 14. சம் நம்பர் 14. சார் 0 சார். 0. ஏன் அர்ஜுன் 0? சார் அங்க ஸ்ட்ரெயினே இல்ல சார். இங்க ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல ஃப்ரீயா தான் சார் இருக்குது. பாய் எல்லாரும் சூப்பரா சொன்னடா. சம் நம்பர் 14 கவனி எல்லாருமே. பா சம் நம்பர் 14 உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா ஏமாத்திருக்காங்க பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப புச்சால்தனமா டேட்டா வச்சு சம்ம போட்டு உட்காந்துருப்போம். A rod of length 2 meter. A rod of length 2 meter. Smooth horizontal floor. சும்மா உங்க வீட்டு தரையில வச்சிருக்காங்க அவ்வளவுதான். Heated from 0 to 20. Del theta வந்து 20 degree. Find the longitudinal strain. கவனி. சரி இங்க ரிஜிட் சப்போர்ட்டே இல்ல. உங்க எல்லாருக்கும் ஹூக்ஸ்ல நல்லா தெரியும், ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் ஸ்ட்ரெயினே இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்ல. இங்க ராட் இல்ல. இங்க பாருங்க, இங்க ரிஜிட் சப்போர்ட் இல்ல. ரிஜிட் சப்போர்ட் இருந்தாதான் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ரிஜிட் சப்போர்ட் இல்ல, ஸ்ட்ரெஸ் 0, அதனால ஸ்ட்ரெயினும் 0ன்னு கத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் 0, அதனால ஸ்ட்ரெயினும் 0 கத்துக்கிட்டீங்களா? அதுல ரிஜிட் சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துட்டு சம போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே நிமிஷம்.